ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். பொருள்கள் நிறைந்த திருப்புகழை அனுதினமும் தியானிக்கும் பணியை தந்தருள்வாய் முருகா அப்படின்னு சொல்லி உங்களோட நாளை தொடங்குங்க. திருப்புகழை படித்தால் முருகனுடைய ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற முடியும். முருகனுக்கு மிகவும் பிடித்தது திருப்புகழ். திருப்புகழை பாடி பாடி முருகனை வணங்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் திருப்புகளை படிங்க. ஒரு திருப்புகளாவது தினமும் படிங்க முடிஞ்சா. அப்படி இல்லைன்னா தயவு செய்து காதால் கேளுங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு திருப்புகழ் தான். இதுவும் சிறிய திருப்புகழ் தான். முருகனுடைய திருவடியில் சரணடைஞ்சால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எதுவுமே நம்ம கேட்க தேவையில்லை. முருகன் நம்மளுடைய தேவை அறிந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. ஸோ நம்ம எல்லாரும் முருகனுடைய திருவடியில் தான் கடைசியாக சரணடைய போகிறோம். ஸோ அதை நம்ம முதல்ல முருகன்கிட்ட கேட்டு இந்த திருப்புகளை தினமும் நீங்கள் பாடுங்க. இந்த திருப்புகளை எப்போ வேணாலும் பாடலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் பாடலாம். முருகன் திருவடியை நாம் கட்டியாக பிடித்து கொண்டால் நமக்கு எந்தவித துன்பமும் நேராது. இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா, நிறைமதி முகமெனும் ஒளியாலே நெறி உளி கணையனு நிகராலே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடியினுள் அருள்வாயே மறை பயிலரி திரு மருகோனே மறுவள வசுரர்கள் குலகாலா குரமகள் தனை மன மருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே. என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, தவறான வழியில் நான் போகாதபடிக்கு, தேவையில்லாத பாவ செயல்களை நான் செய்யாதபடிக்கு உன்னுடைய திருவடிகளை நான் எப்பொழுதும் பற்றி கொள்கிற அந்த வரத்தை எனக்கு தந்தருள்வாயாக. வேதங்களில் சொல்லப்படுகின்ற திருமால் லக்ஷ்மியின் மருகோனே, லக்ஷ்மியோட திருமாலோட மருமகனே, பகைவர்களாம் அசுரர்களின் குலத்தை அழித்த காலனே. அதாவது அசுரர்கள் அழிச்சார் இல்லையா, அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. குரத்தி வள்ளியை திருமணம் செய்து அருளியவனே, குரமகள் வள்ளியை திருமணம் செய்த அருளியவனே, குருமலை வீற்றிருக்கும் பெருமாளே. குருமலைனா திருவேரகம் அப்படிங்கிற அந்த ஊர், அங்கே வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த திருப்புகள் ரொம்பவும் ஈஸி தான். நீங்கள் எப்பவும் நான் சொல்கிறாப்புல தான் திருப்புகளை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா பாராயணம் பண்ண தொடங்குங்க. திருப்புகளை படித்தால் என்ன வேணுமோ நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லா விஷயத்திற்கும் திருப்புகள் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுலேருந்து கல்யாணம் முடிக்க, படிக்க, வேலை கிடைக்க, நோயிலிருந்து விடுபட, சந்தோஷம் கிடைக்க, முருகனையே வேணும்னு நம்ம நினைக்க, எல்லாத்துக்கும் திருப்புகள் அருணகிரிநாதர் பெருமான் நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. ஸோ வாழ்நாளில் நம்ம ஒரு முறையாவது ஒரு திருப்புகளையாவது கண்டிப்பாக படிக்கணும். முருகனுடைய திருவடியில் முழுமையாக சரணடையுங்கள். இந்த கலியுகத்தில் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.